பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேருடன் அஸ்தினாபுரம் காட்டிற்குள்ளே செல்லுகின்றார். ஒரு அம்பு 7 மரத்தை துளைத்துக் கொண்டு போகிறது. அம்பு வந்த திசையிலே சென்று பார்க்கின்றார்கள். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கின்றான். உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார். ஏகலைவன் என்று சொல்லுகின்றான். உனக்கு யாரடா இதை கற்றுக் கொடுத்தது? உன்னுடைய ஆசிரியர் யார் என்று கேட்கின்றார். நீங்க தாங்க. பயந்து வியந்த துரோணாச்சாரியார், உனக்கு வேறு என்ன தெரியும் என்று கேட்கின்றார். சப்தக்கலை தெரியும் என்கின்றார். அப்படி என்றால் என்ன என்று கேட்கின்றார். சற்று நேரம் அமைதியாக இருங்கள் என்று கூறுகின்றான். ஒரு நரி ஊளையிடுகின்ற சத்தம் கேட்கின்றது. சத்தம் வந்த திசையிலே அம்பு விடுகின்றான். அம்பு சென்ற திசையிலே அத்துணை பேரும் சென்று பார்க்கின்றார்கள். கண்ணுக்கு புலப்படாத இடத்திலே இருக்கின்ற நரி இவன் எய்த அம்பு தைத்து இறந்து கிடக்கிறது. கண்ணுக்கு தெரிந்த இடத்திலே அடிக்கின்ற அர்ஜுனனை இவன் கொன்று விடுவான் போல இருக்கின்றதே. அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக அவனுடைய கட்டை விரலை காணிக்கையாக கேட்டார். வெட்டி கொடுத்தான். அந்த துரோணாச்சாரியார் கட்டை விரலை கேட்டது அர்ஜுனனுடைய உயிருக்காக. ஆனால் துரோணாச்சாரியார் இறந்தபோது அங்கு சென்ற ஏகலைவன், என்னுடைய கட்டை விரல் மட்டும் இருந்திருந்தால் என்னுடைய ஆசிரியரான அந்த துரோணாச்சாரியாரை அர்ஜுனனை கொன்று காப்பாற்றியிருப்பேனே என்று கதறினான் என்றால் ஆசிரியர் மீது அவன் வைத்திருந்த அன்பையும் பற்றையும் பாசத்தையும்